ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி நவம்பர் 4th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, கோல்ட் மஷ்ரூம் காம்போ டு ஈஸ்ட் ட்ரக் டெலிவரி, பிரஷ் ஃபார் சேஞ்ச், கோந்த், வார்லி அண்ட் மதுபனி ஆர்ட், ரீசாட் டு சேட்டலைட் மேக்ஸ் ரீஎன்ட்ரி இன்டு எர்த்ஸ் அட்மாஸ்பியர், சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், டெவலப்மெண்ட் டேட்டா லேப் இன்சைட்ஸ், decline in pre-primary enrollments continued in 2021-2022, says government report, 7 toppers in latest index on school education, poverty is down period, poppy love in Afghanistan, miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்த PYக்கான ஆச்சு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி கிளாஸஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினும் அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்த் ரெண்டுத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 99 rupees மட்டும்தான். அண்ட் அக்டோபர் மந்த்துக்கும் சூனாக நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ், கோல்ட் மஷ்ரூம் காம்போ டு ஈஸ்ட் ட்ரக் டெலிவரி. ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் கான்செப்ட் ஒன்று பார்ப்போம். என்ன ஒரு ட்ரக்ஸ் லைக் மெடிசனோ இல்லை வேக்சினோ ஏதோ நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸையும் இப்போ ரீச் பண்ணால் தான் நம்மளால் க்யூர் ஆக முடியும். இப்போது என்ன அப்படின்னா ஒரு ட்ரக் நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க செல்ஸை போய் பெனட்ரேட் பண்ணி உள்ளே ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டாலும் நம்ம செல்லுக்கு போய் சேரலை அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக நானோ பார்ட்டிக்கல் இருக்க மாதிரி ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நானோ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸோ இல்லை வேக்சினோ அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகி எல்லா செல்ஸ்குள்ளேயும் பெனட்ரேட் ஆகிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானோ பார்ட்டிகல்னு சொல்லும்போது தெரியுது இல்லையா, அதோட சைஸ் வந்து 10⁻⁹ அந்த சைஸ் சின்னதாக இருக்கும். நம்ம எடுத்துக்கூடிய ட்ரக்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி இருக்கிறது மூலயமா செல்ஸை போய் ஈஸியாக பெனட்ரேட் ஆகிரும். அண்ட் அல்டிமேட்லி நம்மளோட அந்த க்யூரிங் ரேட் ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் கோல்டு பவர்ட் பை அ சூப்பர் மஷ்ரூம் ஃபார் கிரேட்டர் எஃபிஷியன்சி இன் மெடிசன்ஸ், கார்டி கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ். இதுதான் வந்து நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கான பேட்டன்ட்டும் நம்ம இந்தியாவில் வாங்கிட்டாங்க ஃப்ரம் ஜெர்மனி. தீஸ் நானோ பார்ட்டிகல்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் த சிந்தசிஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் தி கார்டிசெப்ஸ் மிலிட்டாரிஸ் அண்ட் த கோல்டு சால்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நானோ பார்ட்டிகல்ஸோட பேர் கார்டி கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ ஏயுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம பீரியாடிக் டேபிளில் ஆர்எஸ் ஆர் ஆரிக் அப்படின்னு சொல்லுவோம். இது கோல்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக என்பிஸ் நானோ பார்ட்டிகல்ஸ். இதான் வந்து இந்த நானோ பார்ட்டிகல்ஸோட நேமு. இதில் 2 காம்போசிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா கார்டிசெப்ஸ் மிலிட்டாரிஸ். ஸோ இந்த மஷ்ரூம் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு லேப் க்ரோன் மஷ்ரூம். இந்த மஷ்ரூம் எடுத்திருக்காங்க. அதோட 2 இன்க்ரீடியண்ட்டை சொல்கிறாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்டிசெப்ஸ் மிலிட்டாரிஸ் அந்த மஷ்ரூமோட ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ மெடிசனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோல்டு காம்போனன்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து இந்த கார்டி கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இன்க்ரீடியண்ட் பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டிசெப்ஸ் மிலிட்டாரிஸ் இஸ் அ ஹை வேல்யூ parasitic fungus lab grown at the Department of Biotechnology's Technology Incubation Center in Bodoland University. இப்போ என்னென்னா நம்ம ஃபங்கஸ் லேப்லேயே வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதை தான் வந்து இந்த காம்பவுண்டில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது எங்கே வந்து க்ரோ பண்ணியிருக்காங்கன்னா இந்த டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டர் இருக்கு இல்லையா போடோலாண்ட் யூனிவர்சிட்டியில், அங்கே தான் வந்து லேப் க்ரோன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோல்டு சால்ட்ஸ் ஆர் அயானிக் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கோல்டு ஜென்ரலி யூஸ் இன் த மெடிசன். இப்போது நிறைய மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோல்டை தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது இதோட யூனிக்னஸ் என்ன அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் தான் கொடுத்துருக்காங்க. பெனட்ரேஷன் இன் த செல்ஸ் இஸ் மோர் வென் த ட்ரக் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்மாலர். நம்மளோட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ட்ரக் வந்து பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்லில் பெனட்ரேட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வேறு சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம செல்ஸில் ஈஸியாக பெனட்ரேட் ஆகிடும், அந்த க்யூரிங் ரேட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் இந்த கார்டி கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ். Super mushroom for its tremendous medicinal properties adds bioactive components to the synthesis of gold nanoparticles for the better penetration. இந்த கார்டிசெப்ஸ் மஷ்ரூம் வந்து எந்த ரீஜனில் அதிகமாக இருக்கும்? ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேப் க்ரோன், பட் நேச்சுரலாக எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயன் பெல்ட்டில் தான் இந்த கார்டிசெப்ஸ் மஷ்ரூம் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயோசிந்தசைஸ்டு நானோ கோல்டு பார்ட்டிக்கல் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷனாக இருக்க நானோ டெக்னாலஜியை பொறுத்தவரையும் நம்மளோட தெரப்பிட்டிக் ட்ரக்ஸில்
அதோட எஃபிஷியன்சியை டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த கார்டி கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்டிகல். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம செல்லில் ஃபாஸ்டராக பெனட்ரேட் ஆகிறதுக்கு சைஸை குறைச்சி தரத்துக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். இதோட 2 இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஒன்று வந்து கார்டிசெப்ஸ் மிலிட்டாரிஸ் அண்ட் இன்னும் கார்டிசெப்ஸ் மிலிட்டாரிஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் கோல்டு சால்ட்ஸ். இது ரெண்டும் தான் வந்து இதோட காம்போனன்ட்ஸாக இருக்குது. யூசஸ் வந்து பெட்டர் பெனட்ரேஷன். நேச்சுரலாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் ஹிமாலயன் பெல்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல். பிகாஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் வந்து ஜெர்மனிக்கிட்டேருந்து இதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதனால் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கலாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ப்ரஷ் ஃபார் த சேஞ்ச். ஸோ இப்போ வந்து எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு இல்லையா, டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸிபிஷன் இப்போ அங்கே நடந்துகிட்ருக்கு. அங்கே என்னென்னா கோந்த் ஆர்ட், வார்லி பெயிண்டிங்ஸ் அண்ட் மதுபனி டெக்னிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த கிளைமேட் சேஞ்சை மென்ஷன் பண்ணுறதுக்காக அது பேஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கோந்த் ஆர்ட், வார்லி ஆர்ட் அண்ட் தென் மதுபனி பெயிண்டிங்ஸ்லாம் வந்து எந்த ரீஜனை சேர்ந்தது அப்படின்னா ஜென்ரலிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மதுபனி பெயிண்டிங் அப்படிங்கிறது எந்த ரீஜனில் ஃபேமஸ் அப்படின்னா, மிதிலா இன் நேபாள் அண்ட் பீகார் இன் இந்தியா. அங்கே தான் வந்து மதுபனி பெயிண்டிங் ரொம்பவே ஃபேமஸ். மோஸ்ட்லி இந்த ஆர்ட்டில் வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி வரைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் அண்ட் ரிலீஜியஸ் மோட்டிவ்ஸ் தான் வந்து அவங்க தீமாக வச்சு வரைவாங்க. அண்ட் ரிலீஜியஸ்லினா ஹிந்து டேட்டிஸை தான் வந்து முக்கியமான தீமாக வச்சு இந்த மதுபனி பெயிண்டிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வார்லி ஆர்ட். ஸோ வார்லி ஆர்ட் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நம்ம வந்து இந்த ஸ்கூல்லலாம் வரைகிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரைவோம் இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து வார்லி ஆர்ட்லேயும் இருக்கும். வார்லி ஆர்ட் எந்த ரீஜனை சேர்ந்தது தான், மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ரீஜனை சேர்ந்தது. வார்லி ட்ரைப்ஸ் அவங்க தான் வந்து இதை பெயிண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வார்லி ட்ரைப்ஸோட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா செவுத்தில் இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மட் ரீஜியனில் வெள்ளை கலரில் நல்லா பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நெட்டில் பிக்சர்ஸ் இருக்கும் பாருங்கள். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மோஸ்ட் வார்லி பெயிண்டிங் இஸ் தி தர்பா டான்ஸ். ஸோ நிறைய பேர் சுற்றி வந்து ஆடுற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை வந்து தர்பா டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தீமாக இருக்குது வார்லி பெயிண்டிங்கை பொறுத்தவரையிலும். அண்ட் நெக்ஸ்ட் கோந்த் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ நேட்டிவ் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் மத்திய பிரதேஷ். கோந்த் பெயிண்டிங்ஸ் ஆர் மோஸ்ட்லி தீம்ட் ஆன் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் practiced by the Gond tribes. This art form is believed to be 1400 years old. இப்போ இந்த கோந்த் பெயிண்டிங் வந்து எந்த ரீஜனை சேர்ந்ததுன்னா மத்திய பிரதேஷ் ரீஜனை சேர்ந்தது. கோந்த் ட்ரைப்ஸில் சேர்ந்தவங்க தான் இந்த பெயிண்டிங்காக பண்ணுறாங்க. இவங்களோட தீம் மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அதை தான் வந்து வரைவாங்க. இந்த ஆர்ட் வந்து அரௌண்ட் 1400 years old அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்சாரி காடஸ் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த காடோட நேம் எது ரிலேட்டட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹைலைட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் நம்ம இதில் மதுபனி பெயிண்டிங், வார்லி ஆர்ட் அண்ட் தென் கோந்த் பெயிண்டிங் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் கன்சாரி அப்படின்னா காடஸ் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், RISA-2 சேட்டலைட் மேக்ஸ் ரீஎன்ட்ரி இன்டு எர்த்ஸ் அட்மாஸ்பியர். ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரி அப்படின்னா நம்ம இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியை பொறுத்தவரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஸ்பேஸ்லேருந்து மறுபடியும் எர்த் அட்மாஸ்பியருக்குள்ளே வரது தான் ரீஎன்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி RISA-2 அப்படிங்கிற சேட்டலைட் வந்து நம்ம எர்த் அட்மாஸ்பியருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ RISA-2 பற்றின ஜென்ரலிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ISRO's RISA-2 satellite launched in 2009 has made an uncontrolled re-entry into the Earth's atmosphere. இப்போ நம்ம ரீஎன்ட்ரி அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோம். அதாவது ஒரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட எர்த்தில் மறுபடியும் வரது தான் இந்த ரீஎன்ட்ரி அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த ரீஎன்ட்ரிலே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோல்டு ரீஎன்ட்ரி, இன்னொன்று வந்து அன்கண்ட்ரோல்டு ரீஎன்ட்ரி. ஸோ இந்த நேம்லேயே தெரியுது இல்லையா, கண்ட்ரோல் ரீஎன்ட்ரியில் நம்ம எர்த்துலேருந்து அதை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ப்ரீ டிட்டர்மைன்டு ரீஜனில் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. வேறு அன்கண்ட்ரோல்டு ரீஎன்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த ரீஜனில் வந்து விழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ரெகக்னிஷன் சொல்ல முடியாது முன்னாடியே. அண்ட் அந்த சேட்டலைட் சர்வைவ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதும் அது டிபெண்டபிள் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரீஎன்ட்ரி. ஒன்று வந்து கண்ட்ரோல் ரீஎன்ட்ரி, இன்னொன்று அன்கண்ட்ரோல் ரீஎன்ட்ரி. இந்த RISA-2 அப்படிங்கிற சேட்டலைட் வந்து அன்கண்ட்ரோல்டு ரீஎன்ட்ரி மூலமா எர்த் அட்மாஸ்பியரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The RISA-2 weighs 300 kg, made an uncontrolled re-entry in the Indian Ocean near Jakarta. ஸோ ஜகார்த்தாக்கு பக்கத்தில் இருக்க இந்தியன் ஓஷனில் தான் இது லேண்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 years முன்னாடி. ஸோ 2009 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ணினா PSLV C-12 யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ RISA provided very useful payload data for the 13 years. கடந்த 13 வருஷத்தில் அது ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. Since its injection, RISA-2's radar payload services were provided for various space applications. ஸோ ஏகப்பட்ட ஸ்பேஸ் அப்ளிகேஷனுக்கு இந்த ரேடாரில் இருக்க
பேலோட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆன் ரீஎன்ட்ரி தேர் வாஸ் நோ ஃபியூவல் லெஃப்ட் இன் த சேட்டலைட் அண்ட் ஹென்ஸ் தேர் ஆர் நோ கண்டாமினேஷன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோஷன் பை ஃபியூவல் இஸ் எக்ஸ்பெக்டட். Studies confirm that the pieces generated due to aerothermal fragmentation would not have survived re-entry heating and hence no fragments would have impacted on Earth. இப்போ என்னென்னா ஒரு ஸ்பேஸ் பார்ட்டிக்கல் ஒரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரோ தெர்மல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த படத்துலலாம் காமிப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வேகமாக கீழே வருதுன்னா அது அப்படியே நெருப்புலாம் வர மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த தெர்மல் ஹீட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு சில பார்ட்டிகல்ஸ் ஃப்ராக்மெண்ட் ஆகிட்டு நம்ம எர்த்துக்கு வராமல் அங்கேயே வந்து பஸ்ட் ஆகிடும். ஒரு சில பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் எர்த்துக்கு வந்து சேரும். அண்டு எர்த்துக்கு வந்ததுக்கப்புறமே அதோட எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது இருக்குமா இல்லையாங்கிறது எதை பேஸ் பண்ணினா அந்த சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய ஃபியூவல் பேஸ் பண்ணி தான். இன்கேஸ் ஃபியூவல் இல்லை அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனும் இருக்காது. ஃபியூவல் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த சேட்டலைட்டோட ரீஎன்ட்ரி பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த ஆர்பிட்டல் டேட்டா அவைலபிள் ஃப்ரம் த US ஸ்பேஸ்காம் வேர் ரெகுலர்லி யூஸ்டு டு ப்ரெடிக்ட் த ரீஎன்ட்ரி டைம் அண்ட் இம்பேக்ட். ஸோ இது ஆக்சுவலாக அன்கண்ட்ரோல்டு ரீஎன்ட்ரி, இப்படி ஒரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இடத்துல விழப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிகிறப்ப என்னென்னா எந்த இடத்துல வந்து இம்பேக்ட் ஆகும் அண்ட் என்ன டைமிங்கில் வரும் அப்படிங்கிற டேட்டா வந்து US ஸ்பேஸ்காம்லேருந்து ரெகுலராக நம்ம இந்தியாவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்டு US ஸ்பேஸ்காம்லேருந்து வந்த டேட்டா மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஸ்டம் ஃபார் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட்டு அவங்களும் வந்து ரெகுலராக இந்த ரீசார்ட்டை ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் ரேடார் மூலியமாக யூஸ் பண்ணி தான் இதோட ரீஎன்ட்ரி எந்த டைமில் எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ரீஎன்ட்ரி ஆஃப் சேட்டலைட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அன்கண்ட்ரோல்டு அண்ட் கண்ட்ரோல்டு ரீஎன்ட்ரிக்குள்ளே டிஃப்ரென்சஸ் அண்ட் ரீசாட் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருந்தோம், எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ ஒரு ஸ்பேஸ் சேட்டலைட் வந்து எர்த்துக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகுது அப்படின்னா நம்ம இந்தியாவில் யார் வந்து இந்த டேட்டா ரெகுலராக மானிட்டர் பண்ணியிருக்காங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ஸோ மல்டி ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் ரேடார் யூஸ் பண்ணி தான் அதை வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்நேஷ்னலாக யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கோமா டேட்டா அவைலபிலிட்டிக்காக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஓவரால் இந்த ஆர்டிக்கலில். நெக்ஸ்ட் சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஸோ சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னா என்னன்னா it is the practice of judiciary accepting information in sealed envelopes that can be accessed only by the judges of the court. ஸோ ஒரு கவரில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு அந்த சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட்டு அந்த ஜட்ஜஸ் ஆஃப் த கோர்ட் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும், மற்ற யாருக்கும் வந்து ஆக்சசபிள் கிடையாது அப்படிங்கிறத சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The power to seek information in a sealed cover is derived from Rule 7 of the Order of 13 of the Supreme Court Rules and Section 123 of the Indian Evidence Act of 1872. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரூல்ஸ் வந்து எந்த ரூல்ஸ் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Rule 7 states that if the Chief Justice or the court directs certain information to be kept under sealed cover, no party would be allowed to access the contents of the such information without the permission of the court. இப்போ வந்து கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த Rule 7 கீழே எந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸோ இல்லை கோர்ட்டோ வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ABC அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த பேப்பர்னால் அவங்களோட அனுமதி இல்லாமல் மற்ற எந்த பார்ட்டிஸ்க்குமே வந்து இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சசபிளாக இருக்காது. இட் வில் பி ஆக்சசபிள் ஒன்லி டு த ஜட்ஜஸ் ஆஃப் த கோர்ட். அதான் வந்து சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு சொல்கிறாங்க. எந்தெந்த கேசஸ்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ். இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக்லேயே ஏகப்பட்ட கம்யூனல் வயலன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது முக்கியமான கேசஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் ஹியரிங் நடக்கிறப்ப அங்கே ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு பப்ளிக்கில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சில கேசஸ்க்கு இந்த மாதிரி சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி, நம்மளோட டிஃபென்ஸ் ஆர் அந்த மாதிரி கேசஸ்லாம் வரப்போ, ரஃபேல்ஸ் கேசஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேசஸ்லாம் வரப்போ வெளியே வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக இந்த ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டேட் இன்வெஸ்டிகேஷன். ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேசஸ் லைக் மணி லாண்ட்ரிங், பெரிய பர்சன்ஸில் யாராவது இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் பண்ணுவாங்க. 4th ஒன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது சீக்ரெட் மிஷன் பண்ணுறாங்க இல்லை அது பேஸ் பண்ணி ஏதாவது கேசஸ் இருக்குது அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கேசஸில் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்
இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேசஸில் ஆல்ரெடி இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் டீல் கேஸ், அந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் கேஸ், பிசிசிஐ ரீஃபார்ம், ராம் ஜென்மபூமி கேஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸில் சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடென்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், இப்போது ஒரு விஷயம் நம்ம வந்து சீக்ரெட்டாக இருக்கணும், பப்ளிக்கில் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் பண்ணுறோம். பட் என்ன தான் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கும் இல்லையா? என்னென்ன ட்ராபேக் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இம்பேக்ட்ஸ் த ஃபேர் ட்ரையல். ஸோ இட் லிமிட்ஸ் த எபிலிட்டி டு கிராஸ் எக்ஸாமின். ஆப்போனன்ட் பார்ட்டியோட அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே தடைப்படுது. அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபேர் ட்ரையல் இருக்காது. அண்ட் தென் இம்பேக்ட் ஆன் டிரான்ஸ்பரன்சி. நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ரினஸ். ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும் இது ஒரு ஆர்பிட்ரரினஸை க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியரோட கிரெடிபிலிட்டி இது வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ஃப்ரீடம். Lack of information impacts the freedom guaranteed under Article 19 of the Constitution. ஸோ இந்த ஆர்டிக்கல் 19 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா, அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராபேக்ஸை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ். ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் கீழே கொண்டு வரதுக்கு பதிலாக ஏதோ குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்க சீக்ரெட்டிவாக வச்சுக்கிட்டு ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ அல்டர்னேட்டிவ் மெஷர் வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணணும். Check by the Supreme Court. Limit the occasions or cases in which the information is sought in sealed covers. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராட் பேஸில் வந்து எல்லா கேசஸ்லையுமே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கேசஸில் மட்டும்தான் இந்த மாதிரி சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த லிமிட்டேஷன் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து கைட்லைன்ஸ். ஸோ இதில் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது இல்லையா இந்த மாதிரி சீல்டு கவர் யூஸ் பண்ணுறதுல. அதில் வந்து என்ன கன்சர்ன்ஸ் இருக்கோ அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரணும். அண்ட் தென் ஃபோர்த், கரெக்டிவ் ஆக்ஷன். Government should narrow the domain in which to limit the sharing of information. இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம், அந்த ஜட்ஜஸ் ஆஃப் த கோர்ட் மட்டும்தான் இது ஆக்சசிபிலிட்டி இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா ஜுடிஷியரோட கிரெடிபிலிட்டியும் இருக்கும், டிரான்ஸ்பரன்சியும் இருக்கும், ஜட்ஜஸ் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல். ஸோ கவர்மெண்ட் ஷுட் நேரோ த டொமைன் இன் விச் டு லிமிட் த ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஜுடிஷியரி மஸ்ட் செக் எவ்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் த்ரூ த லென்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட். ஸோ ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். இது வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் எந்த செக்ஷன் கீழே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ரூல் 7 அண்ட் செக்ஷன் 123 அது ரெண்டையும் பார்த்துருந்தோம். அண்ட் தேர்ட் பாயிண்ட், எந்தெந்த கேசஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ரூடென்ஸை யூஸ் பண்ணுவாங்க, லைக் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் நேஷ்னல் டிஃபென்ஸ், நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அதையும் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இதில் வந்து ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, இந்த ட்ராபேக்ஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், இதான் வந்து ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் டேட்டா லேப் இன்சைட்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக மேப் பேஸ்டு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான். ஸோ 1991க்கும் 2011 இந்த டைமுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அர்பனைசேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. 1991 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த 2011 டேட்டா படி பார்த்தோம்னா சவுத், வெஸ்ட் அண்ட் தென் நார்த் இந்த ரீஜன்லலாம் வந்து அர்பன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு மேப்புக்குரிய டேட்டா பாயிண்ட். அர்பன் பாப்புலேஷன் இஸ் மச் ஹையர் இன் சவுத், வெஸ்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்த். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மேப்பில் வந்து எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபார்மிங் செக்டர் இல்லாமல் மற்ற செக்டரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இந்த மேப்பில் இது சொல்லியிருக்காங்க. வென் கம்பேர்ட் டு நார்த் இந்தியா, சவுத் இந்தியாவில் தான் வந்து நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்லேயும் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு பாயிண்ட், கோஸ்டல் ரீஜன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கோஸ்டல் ரீஜனில் வந்து அந்த கரெக்டான சாயில் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா, சால்ட் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த ரீஜனில் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கும், நம்ம லாஜிக்கலாக வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கன்சம்ஷன் பேட்டர்ன். ஸோ எந்த ரீஜனில் வந்து ரூரல் கன்சம்ஷன் பெர் கேபிட்டா எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூரல் கன்சம்ஷன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு சில அந்த ஆர்டிக்கலில் சொன்னாலே அர்பனைசேஷன் வந்து சவுத்து, வெஸ்ட்டு அண்ட் தென் நார்த்தில் ஒரு சில பார்ட்ஸில் அதிகமாக இருக்குது. அந்த நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட்டு கோஸ்டல் ரீஜனில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த ரூரல் கன்சம்ஷன் பெர் கேபிட்டா பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரீஜன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கங்கே வந்து ரூரல் கன்சம்ஷன் பேட்டர்ன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ த கன்சம்ஷன் பேட்டர்ன் டஸ் நாட் ஹாவ் அ ஜியாகிரபிக்கல் பேட்டர்ன் டு இட். நெக்ஸ்ட், நைட் லைட்ஸ். ஸோ இந்த நைட் டைமில் லைட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட்டு நார்த்தன் சைடு வந்து அந்தளவுக்கு நைட் லைட்ஸ் இல்லை. சதர்ன் ரீஜனில் தான் அதிகமாக நைட் லைட்ஸ் இருக்குது. அண்ட் 1996 வந்து சதர்ன் ரீஜனில் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து இன்னமும் இம்ப்ரூவ் ஆகி இந்த நைட் லைட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சில ரீஜன் தவிர லைக்கு உத்தர் கன்னடா, கொடகு வந்து சிக்மங்களூர் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா டல்லஸ்ட்டாக இருக்குது இந்த சதர்ன் ரீஜியன். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி மேப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர ஷிஃப்ட் வந்து இருந்திருக்கு. 1991 வந்து கம்ப்ளீட்டாக இந்த வெஸ்டர்ன் ஜோனில் தான் லைக் குஜராத், ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ் இந்த ரீஜன்லாம் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. வேறஸ் இந்த கேங்கட்டிக்ஸ் பிளெயின்ஸ்லாம் அது அவ்வளோவா இல்லை. ஆனால் இப்போ 2011 இந்த பிக்சர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த குஜராத், ராஜஸ்தான் ரீஜனில் ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. கேங்கட்டிக் பிளைன்ஸில் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்மளால் ஒரு குறிப்பிட்ட ரீசனை சொல்ல முடியாது. ஒன்று வந்து இந்த ஃபர்டிலிட்டி ரீசனாக இருக்கலாம். பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இந்த எல்லாம் பாலைவனம் தானே ராஜஸ்தான் சைட்லாம், தண்ணி வந்து கிடைக்காத காரணத்தினால அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்கலாம். அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த கேங்கட்டிக் பிளேன்ஸில் வந்து நல்ல ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுக்கு மக்களுடைய பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதும் அதிகமாகிருக்கலாம். அதனால் இந்த ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு ரீசன்ஸ் வந்து நம்ம பின் பாயிண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஸ்பெசிஃபிக் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அதனாலேயும் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி குறைஞ்சிருக்க மாதிரி நமக்கு தெரியலாம். ஸோ ஏர்லியராக வந்து இப்போ ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 1000 பேர் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1000 பேர் இருந்திருக்காங்க. அண்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பிரித்ததுக்கப்புறம் 10 வந்து 20 மாற்றிட்டாங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு 500 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோன்னா ஆக்சுவலாக அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையும் கம்மியாக தான் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் சொல்கிறாங்க. So given the number of new districts that were introduced after 1991, the data were normalized for the districts as of 2011. And next article, decline in pre-primary enrollments continued in 2021-22, says government report. ஸோ இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷனில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. பிகாஸ் குழந்தைங்கள்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அதிலே போயிட்டு ஸ்கூலுக்கு போகிறப்ப நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அண்டு ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைமரி எஜுகேஷனில் இருக்கக்கூடிய சில்ட்ரனோட என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் என்டரிங் த ப்ரீ ப்ரைமரி கிளாஸஸ் in 2021-22 saw further decline, resulting in the 30% fewer students in this school section as compared to the pre-COVID, as younger students with less access to remote learning continue to bear the biggest brunt of learning loss during the pandemic. ஸோ ப்ரீ-ப்ரைமரி அந்த ப்ளே ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுடைய என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. வேறஸ் ப்ரைமரி எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்டாவது அதிகமாகியிருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ ப்ரைமரி எஜுகேஷன்னா 1st to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அந்த 1 to 5லேயும் வந்து டிக்ளைன் தான் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Classes 1 to 5 also saw a drop for the first time, falling from 12.20 lakh in 2020 to 12.18 lakh in 2021. ஆனால் ஹையர் செகண்டரி என்ரோல்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேண்டமிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸோட நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து அடுத்த ஆர்டிக்கலில் பார்ப்போம். ஸோ இது ஹிந்து பேப்பரில் வந்தது. நெக்ஸ்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்த ஸ்கூல்ஸ் டிக்ளைன் ஆனதுக்கான ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து பேண்டமிக் அப்புறம் அந்த என்ரோல்மெண்ட் ரேட் குறைஞ்சிருச்சுங்கிறனாலே வந்து ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டீச்சர்ஸ்னாலேயும் வந்து க்ளோசஸ் நடந்திருக்கு அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் were available in 44.75% of the school, while internet access was available only in 33.9% of the schools. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன்க்ரீஸ் ஆகிறனாலையும் ப்ரீ கோவிட் டைமை கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் என்ரோல்மெண்ட் அதிகமாகியிருக்கு. ஸோ ஒரு பேரடாக்சிக்கலான சுச்சுவேஷன் தான். ஒரு ப்ரீ ப்ரைமரி அண்ட் தென் ப்ரைமரிலாம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. வேறஸ் இந்த ஹையர் செகண்டரி அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா எதனால் இந்த ஸ்கூல்ஸோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேண்டமிக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பீப்புளுக்கு வந்து ஜாப் லாஸ் இருந்தது. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து போதிய அளவு இன்கம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏர்லியராக ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க அவங்க எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட நம்பர் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகிடுச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குறிப்பிட்ட ஸ்கூல்ஸில் அந்த குழந்தைங்களோட நம்பர், ஸோ என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 10 பேர் 5 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தனித்தனியாக அமௌண்ட் அலாட் பண்ணுறப்ப லாஸ் ஆகிற மாதிரி இருக்குங்கிற காரணத்தினால ஒரு சில ஸ்கூல்ஸை வந்து மெர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது என்ரோல்மெண்ட்டு, அண்ட் தென் பி ஸ்கூல்லேயும் என்ரோல்மெண்ட் கம்மியாக இருக்குன்னா இது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் என்னென்னா அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது குறையுது இல்லையா மெர்ஜிங்னால. இந்த 2 ரீசன்னால தான் ஸ்கூல்ஸோட நம்பர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The report shows the trend of the students shifting from private to the government school also deepened during the last financial year, showing the economic cost of the pandemic marked by job losses and pay cuts. ஸோ பேண்டமிக்னால வந்து ஜாப் லாஸஸ் அந்த அவங்களுக்கு போதிய அளவு வந்து வருமானம் இல்லாத காரணத்தினால ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. The decline in total schools is mainly due to the closure of schools under private and other management. Grouping and clustering of schools by various states as another factor behind the decline. இந்த மாதிரி ஸ்கூல் நம்பர்ஸ் குறைஞ்சதுக்கு இன்னொரு காரணம் என்ன, மெர்ஜிங் ஆஃப் ஸ்கூல்ஸ். இந்த மெர்ஜிங் பற்றின செப்பரேட் டேட்டா வந்து அவைலபிளாக இல்லை, பட் இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த டேட்டாவெல்லாம் யார் ப்ரொவைட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் தி எஜுகேஷன் ப்ளஸ், UDISC ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் கீழே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்ம ஆன்சரில் எழுதுகிறப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸில் எழுதிடுவோம், யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட். ஸோ UDISC ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ப்ரைமரி எஜுகேஷனில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களோட என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் 1 to 5th ஸ்டாண்டர்ட் அதுலேயுமே வந்து டிக்ளைன் ஆகியிருக்கு. வேறஸ் ஹையர் செகண்டரி என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிலிட்டி வந்து நம்ம நிறையா ஸ்கூல்ஸில் கொடுக்க ஆரம்பித்தனால அங்கேயும் வந்து ஒரு சில ரீஜனில் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் ஸ்கூல்ஸோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சதுக்கு என்ன காரணம், ஒன்று வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம், இன்னும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த மெர்ஜிங். ஒரு ரீசன் வந்து பேண்டமிக் அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான இன்கம் அப்படிங்கிறது இல்லை, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு ரீசன் மெர்ஜிங் ஆஃப் ஸ்கூல்ஸ். இந்த 2 விஷயத்தினால தான் ஸ்கூல்ஸோட நம்பர் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸோட நம்பரும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, டீச்சர்ஸோட நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. இதான் வந்து ஓவரால் நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் 7 டாப்பர்ஸ் இன் லேட்டஸ்ட் இண்டெக்ஸ் ஆன் ஸ்கூல் எஜுகேஷன். நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த பர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் PGI அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த PGIயில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து நல்ல அந்த எஜுகேஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லைக் பாயிண்ட்ஸ் level 1 அண்ட் தென் level 2 level 3 அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். இந்த வந்து PGI எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, அரௌண்ட் ஒரு 70 இண்டிகேட்டர்ஸ் வந்து 5 முக்கியமான டொமைனை யூஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டேட்ஸும் எந்த மாதிரி எஜுகேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த என்னென்ன 5 டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் லேர்னிங் அவுட்கம், ஆக்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், ஈக்விட்டி அண்ட் கவர்மெண்ட் ப்ராசஸ். இது எல்லாம் தான் அந்த 5 டொமைனாக இருக்குது. இந்த 5 டொமைன் கீழே அரௌண்ட் 70 இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஸ்டேட்டுமே வந்து இந்த லெவல் 1 டாப் கிரேடில் வந்து கிடையாது. இருக்கிறதுலே அதிகபட்சம் நல்ல எஜுகேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து லெவல் 2ல் தான் இருக்காங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டாகவே இருக்குது. குஜராத் அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ், கேரளா, பஞ்சாப், சண்டிகர், மகாராஷ்டிரா இவங்க எல்லாமே வந்து லெவல் 2 அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம தமிழ்நாடு வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 3ல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆஃப் 12 ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் இன்க்ளூடிங் த நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெல்லி, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் ஒடிசா அப்டேன் லெவல் 3 வித் அ ஸ்கோர் பிட்வீன் 851 and 900. ஸோ ஆக்சுவலாக வந்து 1000 பாயிண்ட் வந்து அந்த ஸ்கோர் பாயிண்ட் வைப்பாங்க. 950 to 1000 தான் வந்து லெவல் 1. இந்த லெவல் 1ல் எந்த ஒரு ஸ்டேட்டுமே வந்து கிடையாது. அண்ட் தென் 901 to 950 தான் வந்து லெவல் 2. இதில் தான் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்க. அண்ட் தேர்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 851லேருந்து 900 வரைக்கும் கொடுப்பாங்க. இதில் தான் வந்து தமிழ்நாடு இருக்குது. இது வந்து 7 டாப்பர்ஸ் இந்த லேட்டஸ்ட் இண்டெக்ஸ் ஆன் ஸ்கூல் எஜுகேஷனில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இருக்காங்களே அவங்க வந்து என்ன இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, லைக் பர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இது எதுக்காக அண்ட் இது எத்தனை லெவல்ஸ் இருக்குது, முக்கியமாக எத்தனை இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த டொமைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாவர்ட்டி இஸ் டவுன் பீரியட். இந்த ஆர்டிக்கலில் வந்து முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து பாவர்ட்டி அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகியிருக்கு. ஸோ ரீசெண்டாக இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து ஏகப்பட்ட டிபேட்டபிள் பாயிண்ட்ஸ்லாம் வந்தது இல்லையா. இந்த மாதிரி GHI கேல்குலேட் பண்ணுறப்போ அவங்க வந்து நியூட்ரிஷன் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஹங்கருக்கும் இந்த நியூட்ரிஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் நம்ம நிறைய ஆர்டிக்கல் வந்து பார்த்துருந்தோம். ஸோ என்ன தான் நிறைய இண்டிகேட்டர்ஸில் சொல்லியிருந்தாலுமே வென் கம்பேர்ட் டு 2004 அந்த டைமை விட 2014 to 2021 இந்த டைமில் பாவர்ட்டி வந்து ஃபாஸ்டராகவே டிக்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென்
இந்தியாவை பொறுத்தவரையிலையும் இந்த எக்கனாமிக் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இன்க்ளூஷன் அப்படின்னா நிறையா மக்கள் வந்து அந்த ஸ்கீம்ஸ் கீழே கொண்டு வரதான் இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்க்ளூஷன் எந்தெந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் இன்க்ளூஷனும் அதிகமாகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். So policy makers and academics have given a higher priority to the poverty reducing properties of inclusive growth rather than growth per se. பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் அகாடமிஷியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பாவர்ட்டி ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. எதுக்குன்னா இந்த இன்க்ளூசிவ் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. The National Family Health Surveys are part of a multinational attempt to provide estimates of a multi-dimensional poverty index. Its computation rests on estimates of poverty according to 10 different indicators. ஸோ இதான் வந்து அந்த 10 டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ். அந்த 10 இண்டிகேட்டர்ஸ் தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இன் அடிஷன் டு NFHMS இண்டிகேட்டர் டேட்டா, நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் டேட்டா ஃபார் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் ஆர் ஆல்சோ ரிப்போர்ட்டட். ஸோ எவ்ரி சிங்கிள் ஹவுஸ்ஹோல்டு சர்வே ஆர் அனலைசிஸ் ஹாவ் ஷோன் தட் த கன்சம்ஷன் இஸ் இன் இன்இக்வாலிட்டி டிக்ளைன்டு. என்ன அப்படின்னா என்ன தான் நிறைய இண்டிகேட்டர்ஸில் வந்து நம்ம இந்தியாவை சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கான்ட்ரவர்சிஸ் வந்திருந்தாலுமே நம்ம வந்து பாவர்ட்டியை பொறுத்தவரையும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம், பாவர்ட்டி டிக்ளைன் வந்து அதிகமாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்னால இந்த மாதிரி பாவர்ட்டி டிக்ளைன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலிஸ்டிக்காக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எல்லா கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிறத விட இந்த டிபிடிஸ் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்டு நமக்கு தேவையான இந்த பேசிக் நெசசிட்டிஸ் லைக் குக்கிங் ஃபியூவல் அண்ட் தென் வாட்டர் ஆக்சசிபிலிட்டி, ஹவுசிங், இது எல்லாமே வந்து மக்களுக்கு டேரெக்டாக நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் வந்து இந்த பாவர்ட்டி டிக்ளைன் அப்படிங்கிறது ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ். ஸோ இப்போ வந்து டெடிகேட்டட் புஷ் சௌபாகியா யோஜனா தட் இந்தியா மேனேஜ் டு எலக்ட்ரிஃபை எவ்ரி வில்லேஜ் அண்ட் ஈவென்ச்சுவலி ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகனா சௌபாகியா யோஜனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜன்தன் யோஜனா மூலியமாக ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து அதிகமாச்சு. அண்ட் அடுத்த ஸ்கீம் என்ன சொல்கிறாங்கன்னா உஜ்வாலா யோஜனா, அதன் மூலியமாக மாடர்ன் குக்கிங் ஃபியூவல் ஆக்சசிபிலிட்டி வந்து நிறைய மக்கள் கிடைச்சிது. அண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம், இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அந்த மாதிரி வீடு கட்டித்தர அந்த ஸ்கீம். அண்ட் என்ஷூரிங் த யூனிவர்சல் ஆக்சஸ் டு பைப்டு வாட்டர் அண்டர் ஜல் ஜீவன் மிஷன். இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்கீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறனால தான் பாவர்ட்டி நம்ம இந்தியாவில் டிக்ளைன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு டொமைன்ஸ். லைக் இது வந்து வாட்டர் ஆக்சசிபிலிட்டிக்கு, இது வந்து வீடு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், அண்ட் தென் குக்கிங் ஃபியூவல் கிடைக்கணும், அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவிட்டி இருக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் நம்ம வந்து எல்லா ஸ்கீம்ஸையும் கொடுத்துருக்கோம். இதன் மூலியமாக இந்த இன்டெகிரேட்டட் அப்ரோச்னால என்ன ஆகிருக்குன்னா நம்மளோட பாவர்ட்டி வந்து டிக்ளைன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பாப்பி லவ் இன் ஆப்கானிஸ்தான். ஸோ பாப்பி அப்படின்னா ஓபியம் இருக்கு இல்லையா, அதான் வந்து சொல்லுவாங்க. நம்ம இந்த ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்போம்ல, ஃபஸ்ட்டு ஓபியம் வார், செகண்ட் ஓபியம் வார். அந்த ஓபியம் ட்ரக் கல்டிவேஷன் தான் வந்து இந்த ஓபியம் பிளான் கல்டிவேஷன் வந்து ஆப்கானிஸ்தானில் அதிகமாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ a new report by the United Nations Office on Drugs and Crime released earlier this week says that land under poppy cultivation in Afghanistan in 2021 increased by 32% over the previous year. ஸோ இப்போ தாலிபான் கண்ட்ரோலில் தானே ஆப்கானிஸ்தான் இருக்குது, அங்கே வந்து இந்த ஓபியம் கல்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The income of the farmers from opium sales is more than tripled from 425 million in 2021 to 1.4 billion in 2022. அரௌண்ட் 3 times வந்து அவங்களோட இன்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையும் அவங்க எக்கனாமியோட ஒன் ஆஃப் த க்ரூஷியல் பில்லராக இந்த பாப்பி கல்டிவேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஓபியம் கல்டிவேஷன் இப்போ எங்கே அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு, எந்த எக்கானாமிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கண்ட்ரியை பொறுத்தவரையும். அண்ட் நெக்ஸ்ட்டு Garo tribal community performed Bangala dance on the occasion of the Rising Sun Water Fest 2022 on the banks of Umiam Lake in Meghalaya. நம்ம காரோ காஷி ஜெயந்தியா ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அது மேகாலயா ரீஜனில் இந்த காரோ ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பங்களா டான்ஸ், இந்த எந்த டான்ஸ் எந்த ட்ரைபல் கம்யூனிட்டி அண்ட் ரீஜியன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ரைசிங் சன் வாட்டர் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த டான்ஸ் ஆடிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்டு எங்கன்னா உமியம் லேக் எங்கே இருக்குது, மேகாலயாவில் இருக்குது. இந்த ரீஜன் பக்கத்தில் தான் அவங்க இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடிருக்காங்க. And the event was organized by the Eastern Command Aquatics Node. ஸோ இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா எந்த ட்ரைப் எந்த ரீஜனை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அண்ட் அவங்களோட டான்ஸ் நேம் என்ன ஃபெஸ்டிவல் இவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ இதில் வந்து நம்ம இந்தியா சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஹோஸ்டிலிட்டியை பற்றி தான் சொல்ல போகிறாங்க, அந்த எனிமிட்டி பற்றி தான். என்னென்னா, இந்தியா வேர் டு பர்சியூ அ மோர் அக்ரெசிவ் பாலிசி இன் த சப்போர்ட் ஆஃப் த வெஸ்ட் ஓப்பன் சீஸ் பாலிசி இன் வாட்டர்ஸ் இன் சைனா விசினிட்டி. என்னென்னா, இந்தியா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்துருக்காங்க இல்லையா, இப்போ லைக் குவாட் இந்த மாதிரி விஷயம், அந்த I2U2 இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த ஓப்பன் சீஸ் பாலிசியில் நம்ம நிறைய சைனீஸ் விசினிட்டியில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ்லேயும் நம்ம வந்து இது பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, ஓஷன் பொறுத்தவரையிலையும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் சைனாவோட பிரின்சிபல் டார்கெட் நம்ம இந்தியாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பாயிண்டில் இருக்குது. அஸ் இந்தியாஸ் economic fortunes steadily improve even as China's declines, the perceptual conflict will become more intense. இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த கோவிடோட இம்பாக்ட் நிறைய ரீஜனில் இருக்குது. திடீர்னு லாக்டவுன் போடுறாங்க, திடீர்னு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களோட எக்கானமி அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா சைனாவை எல்லாமே வந்து மோசமாக பார்க்குறாங்க, எக்ஸப்ட் ரஷ்யா. பிகாஸ் சைனாவும் ரஷ்யாவும் தான் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வராங்க இல்லையா. அதனால் குளோபல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவை தவிர சைனாவுக்கு வேறு மற்ற எந்த கண்ட்ரிஸும் மோஸ்ட்லி பண்ணுறதில்ல. அண்ட் நம்ம ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட எக்கானாமிக்கு வந்து ரொம்பவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ போக போகிற காலத்தில் வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கான எனிமிட்டி இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ சைனா வுட் மேக் இட் அ பாயிண்ட் டு யூஸ் இட்ஸ் எக்கானாமிக் ரேதர் தென் மிலிட்ரி மசில் டு டிட்டர் த இந்தியாஸ் ப்ராக்ரஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா வந்து மிலிட்ரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணாமல் அவங்களோட எக்கானமியை யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவோட ப்ராக்ரஸை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. லைக் இப்போ நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து சைனா டிபெண்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியரி ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம். லைக் இந்த சிப்ஸு, எலக்ட்ரானிக் சிப்பெல்லாம் இருக்குது, செமிகண்டக்டர்ஸ் அந்த மாதிரி. செமிகண்டக்டர் வந்து தாய்வான்லேருந்து வாங்குகிறோம். அண்ட் ரிமைனிங் இந்த சிலிக்கான் பேஸ்டு ஐட்டம்ஸ் அது எல்லாமே நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம், இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா வந்து ஜஸ்ட் ஒரு அசம்பிளிங் ஏரியா மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க எக்கானமியை யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவோட ப்ராக்ரஸை தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ரேதர் தென் யூஸிங் த மிலிட்ரி டெக்னாலஜி. சைனா வந்து 2049 அந்த பீரியடில் வந்து ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமிக் ப்ராக்ரஸை குறைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. பிகாஸ் இந்தியாவும் வந்து ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்க வந்து பெரிய லெவல் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக இந்தியாவோட ப்ராக்ரஸை தவிர்க்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பிரசிடென்ட் ஆஃப் Vanuatu, a small Pacific island, wanted the General Assembly to adopt a universal non-proliferation treaty to ban the use of fossil fuels across the world. ஸோ என்னென்னா, இந்த வனுவாத்து அப்படிங்கிறது வந்து ஒரு பசிபிக் ஐலாண்ட். அந்த ஐலாண்டோட பிரசிடெண்ட் வந்து ஜென்ரல் அசம்பிளி, யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும். எது கொண்டு வரணும்? ஃபோசில் ஃபியூல்ஸ் அக்ராஸ் த குளோப் யூஸ் பண்ணுறதை பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரணும். இது ஆக்சுவலாக வந்து சாத்தியமே கிடையாது. பிகாஸ் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து ஃபோசில் ஃபியூல் நம்பி தான் இருக்காங்க. ஒன்லி டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் ரினியூவபிள் எனர்ஜியை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து ரெக்வஸ்ட்லாம் வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். எதுக்குன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்பிடி கொண்டு வந்திருப்போம். அதுவே வந்து இப்போதைக்கு நம்ம குளோபல் லெவலில் சரியாக போகலை. பிகாஸ் ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் வந்து தேவை இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க உக்ரைன் மேலே. அந்த என்பிடியை வந்து ப்ராப்பராக போகலை. ஸோ இந்த என்பிடி வந்து வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த வனுவாத்து அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பசிபிக் ஐலாண்ட், பசிபிக் ரீஜனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இருக்கணும், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க எந்த கேஸ் ரிலேட்டட் அதிகமாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, லைக் சில்ட்ரன் தான் வந்து டீல் பண்ணுவாங்க எக்ஸ்க்ளூசிவாக, எய்தர் அஸ் அ விக்டிம்ஸ் ஆர் அஸ் பெர்பெட்ரேட்டர்ஸ். இது எந்த ப்ரொவிஷன் கீழே அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் அண்டர் த ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. இந்த மாதிரி ஒரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். லைக் இந்த இப்போ சைல்டு வெல்ஃபேர் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருக்காங்களே, இவங்க வந்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இந்த ரேங்க்கு கீழே இருக்கக்கூடாது. ஸோ மினிமம் வந்து இந்த ரேங்காவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் யாரெல்லாம் இருக்கணும்னா +2 சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து எப்படின்னா ஆல்ரெடி சில்ட்ரன் கூட வந்து நிறையா இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனவங்களாக இருக்கணும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் ஏரியா லிமிட் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய அரௌண்ட் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 10 இந்த மாதிரி ஜுவெனல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜுவெனல் போலீஸ் யூனிட் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இருக்கணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து தலைமை தாங்கக்கூடிய இதோட சேர்பர்சனாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎஸ்பி, டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்.
அந்த ரேங்க்கில் இருக்கவங்க தான் வந்து இதோட ஹெட்டாக இருக்கணும், ஆனால் அந்த ரேங்க்கு கீழே இருக்கவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த குட் அட்வைசரி, பிகாஸ் அந்த சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடந்து வந்துட்டுருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல், பிகாஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து எழுதும் போது இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஆர்மி ரெஜிஸ்ட்ரேட்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃப் டிசைன் ஃபார் நியூ காம்பேட் யூனிஃபார்ம். நம்ம ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் வந்து இருக்குது. இப்போ என்னென்னா ரீசெண்டாக ஒரு காம்பேட் யூனிஃபார்முக்கு நம்ம இந்தியன் ஆர்மி வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஓல்டு யூனிஃபார்ம், இதான் வந்து நியூ யூனிஃபார்ம். நியூ யூனிஃபார்மில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னா, அந்த சோல்ஜர்ஸ் வந்து போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அண்ட் தென் எல்லா ரீஜனுக்குமே இது ப்ராப்பராக சூட்டபுளாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. The process for the registration of the new camouflage pattern and the design to establish the ownership has been completed by the Controller General of Patents, Designs Trademark, Kolkata. The exclusive IPR of the design and camouflage pattern now rests solely with the Indian Army. ஸோ இந்த டிசைன் அண்ட் கேமோஃப்ளேஜ் பேட்டர்ன் வந்து இந்தியா கிட்ட மட்டும்தான் வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிசைன் ஃபார் த ஆப்ரேஷனல் கண்டிஷன் இன் டெசர்ட், ஹை ஆல்டிடியூட் ரீஜியன், அண்ட் தென் ஃபேப்ரிக் வந்து லைட்டர், ஸ்டர்டியர் அண்ட் மோர் ப்ரீத்தபிள். அப்புறம் வந்து காட்டன் டு பாலியஸ்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 70:30, பிகாஸ் வந்து அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த என்சிசி அந்த மாதிரி இதிலலாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த யூனிஃபார்ம் வந்து பயங்கர ஸ்டிஃபாக இருக்கும், அது கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மெட்டீரியல். ஸோ சோல்ஜர்ஸ்க்கு வந்து எல்லா ரீஜன்லேயும் இருக்கவங்களும் இந்த ப்ராப்பராக கம்ஃபர்டபுளான மெட்டீரியலாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புது ஐபிஆர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த காம்பேட் யூனிஃபார்முக்கு. அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லிவிங் கிரியேச்சர் வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பி வச்சாங்க November 3, 1957. என்னென்னா சோவியட் யூனியன் வந்து ஸ்பூட்னிக் 2 அப்படிங்கிறதுல எ டாக் நேம்டு லைக்கா வாஸ் சென்ட் டு ஸ்பேஸ். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லிவிங் கிரியேச்சரை இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு அனுப்புறது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் பிஒய்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.